வெல்கம் டு ஆர்கே ஆர்டி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். தயவுசெய்து யார் தள்ளி விட்டு போகாதீங்க. வீடியோவை முழுசாக பார்த்துட்டு எல்லாருக்குள்ளேயும் இந்த குமுறல் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் அதை வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு முக்கியமாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் ஒரு ஒரு 10 விஐபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஐபி இருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க. நான் லைவாகவே பார்த்தேன். அந்த விஐபிகள் யார் யார் என்று நீங்களே பாருங்கள். இப்போ பொதுவாக கோவிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நிறைய கூட்டங்கள் இருக்கும். இந்த கோவிலில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எந்த கோவில்னு சொல்லிட்டு சென்னையில் உள்ள அனைவரும் இந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க. வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க இது இந்த கோயில் தாங்க அப்படிங்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கிய ஸ்தலம்னே கூட சொல்லலாம். இது ஒரு பெரிய கோவில். மேக்சிமம் செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் அதிக கூட்டமுள்ள கோவில்னு கூட சொல்லலாம். எல்லாரும் போகிற கோவில். அதே மாதிரி தான் நானும் போன கோவில். அவ்வளோ கூட்டங்க. மேக்சிமம் ஒரு 4 ஹவர் வரிசையில் இந்த கோவிலில் நிற்கணும். அந்தளவுக்கு இந்த கோவிலில் கூட்டம் இருக்கும். எல்லாருமே போயிருப்பீங்க. மனுஷனுக்குள்ளே தான் இப்போ நான் பணக்காரன் நீ பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே இருக்கோம். அதே மாதிரி தான் கோவில்களையும் எந்த கோவில்லையுமே எந்த சாமியும் 1000 ரூபா டிக்கெட் வை, 500 ரூபா டிக்கெட் வை, 100 ரூபா டிக்கெட் வை, 50 ரூபா டிக்கெட் வைன்னு சொல்லலை. ஆனால் முதலையெல்லாம் எப்போ யாராக வேணாலும் இருக்கட்டும் வரிசையில் நிற்கலாம். பெரிய ரொம்ப ஒரு விஐபியாக இருந்தால் விடுவாங்க. சரி, ஏன் அந்த விஐபியை விடுறாங்க சீக்கிரம் அப்படின்னா கூட்டங்கள் அதிகமாக கூடும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் விடுறாங்க. ஆனால் இப்போலாம் பொறுத்த வரைக்கும் அந்த சாமி கேட்கல என்ன இவ்வளோ டிக்கெட் வச்சு தான் பார்க்க சொல்லணும் அப்படிங்கிறது இவங்களுடைய சுயலாபமாக இல்லை. கேட்டால் அதை வாங்கி நாங்கள் கோவிலுக்கு பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியவே காசு உள்ளவன் சீக்கிரம் பார்க்கலாம், காசு இல்லாதவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரிசை நின்று பார்க்கலாங்கிறத பிரிச்சுட்டாங்க. எல்லா கோவில்லையுமே எல்லா கோவிலையும் எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ காசு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், 1000 ரூபா டிக்கெட் வாங்கி அரை மணி நேரத்தில் பார்ப்பான். 500 ரூபா டிக்கெட் வாங்கி ½ அன் ஹவர் 1 மணி நேரம் நின்று பார்ப்பான். அந்த மாதிரி தான் இப்போ கோவில்களில் எல்லாமே மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ என்ன சொல்ல வார அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படி கொண்டு வரீங்க, எல்லாருமே நிற்கட்டுமே வரிசையில், எல்லோரும் மனுஷன் தானே, எல்லோரும் அந்த சாமியை நின்று போய் பார்த்தா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ காசு உள்ளவங்க போய் சீக்கிரம் பார்த்துடலாம். அப்போ சாமியை பார்க்குறது கூட காசு தேவைப்படுது. அப்படியா? அப்படி தான் கொண்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா கோவில்லையும் நினைக்கிறேன் அறநிலைத்துறை அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதை விட முக்கியம்னா இப்போ பெரிய மாற்றங்கள். முதலையெல்லாம் நம்ம கோவிலுக்கு போனால் தேங்காய் வாங்கிட்டு போவோம், உடச்சி சாமி முன்னாடி வச்சு கற்பூரம் கட்டி இப்போ கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தேங்காய் வாங்கிட்டு போங்க, எங்கேயாவது ரோட்டில் வெளியே எங்கே கோவிலுக்கு முன்னாடி உடச்சி அந்த நம்ம கவர் வாங்கிட்டு போன கவருக்குள்ளே போட்டு கொடுப்பாங்க. நம்ம கையில் தான் கொடுப்பாங்க, அவ்வளோதான். சாமிக்கிட்டேல வைக்க மாட்டாங்க, நம்ம கையில் தான் வச்சுக்கணும். அதுக்கு ஏங்க நாங்கள் தேங்காய் வாங்கிட்டு போகிறோம். இப்போ மாலையை வாங்கிட்டு போங்க. எவ்வளோ பெரிய நீ மாலை வாங்கினாலும் ஒருவேளை விஐபி வாங்கிட்டு வர மாலை சாமி கழுத்தில் இருக்கா இல்லையாங்கிறதுல இப்போ நம்மளாம் வாங்கிட்டு போய் கொடுங்க, கழுத்தில் கூட போட மாட்டாங்க. அப்படி கொண்டுட்டு போயிட்டு நம்ம கையிலேயே அந்த மாலையை கொடுத்துருவாங்க, இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. இதுதான் முதல்ல தேங்காயெல்லாம் உடைச்சி கற்பூரம். இப்போ கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு நியாயம். சரி, நெருப்பு பற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கற்பூரம்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு ஏற்றுக்க வேண்டிய விஷயங்க. ஒரு தேங்காய் கூட வாங்கிட்டு போனால் கூட உடைக்கிறது இல்லை. இந்த கோவில்லையுமே அப்படி தான், வெளியே தான் உடச்சி கொடுப்பாங்க. மக்கள் அதிகமாக ஒரு பஸ்ஸே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோவிலுக்கு போனால் பஸ்ஸு மெயின்லேயே நிப்பாட்டிடுவோம். மெயினில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து இந்த கவர்மெண்ட் சின்ன பஸ் இருக்குல்ல, அதில் தான் 10 ரூபா கொடுத்து நம்ம போனோம். அதுவே பாதி தொலைவில் இறக்கிடும். ஏன் பெரிய பஸ்ஸே விடலாமே. இப்போ பெரிய பஸ் தான் லேடிஸுங்களுக்கு விட்டுருக்காங்க, பெரிய பஸ் விடலாமே, விட மாட்டாங்க. அதே மாதிரி ரெட்லிஸ்ட்லேருந்து இது போகிறதுக்கும் பெரிய பஸ்ஸு இந்த கோவிலுக்கு கிடையாது. எல்லாமே டிக்கெட் உள்ள பஸ்ஸு 25 ரூபா அந்த மெயின் ரோட்டில் போய் இறங்குறதுக்கு. அந்த மாதிரி தான் நிறைய போலீஸு, நிறையா மக்கள், நிறையா ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த முருகன் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இவ்வளோ நேரம் நீங்களே பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ இதில் கேட்டால் விஐபி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விஐபி டிக்கெட் சொல்லிட்டு இதில் விடுறாங்க. ஆனால் இந்த விஐபி டிக்கெட்டில் எந்தெந்த விஐபிலாம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத
நீங்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தெரியும். இப்போ காட்டுற பாருங்கள், இது தாங்க அந்த நிற்கிறாங்க பாருங்கள், அதுதான் அந்த விஐபி டிக்கெட்டு. எந்தெந்த விஐபிலாம் நிற்கிறாங்கிறத இது தாங்க விஐபி டிக்கெட்டு. நீங்களே சொல்லிவிட்டு பாருங்கள். ஒரு விஐபி கூட கிடையாது. வர்றவங்க எல்லாம் எப்படி சொல்கிறதுனா, எந்த விஐபி இப்போ ஒரு விஐபி வராங்கன்னா எல்லாருமே இப்போ அதிகமாக கோவிலுக்கு போகிறாங்க. அவங்க யாரும் வரதில்லை. அவங்க வந்தால் கூட அவங்க ஃபேமிலி பிள்ளைங்களை கூப்பிட்டு வருவாங்க, சாமி கும்பிட்டு போவாங்க. விஐபி வராங்க அப்படின்னா ஒரு கட்சியிலேருந்து வராங்கன்னா அந்தந்த கட்சியோட அந்த வேஷ்டியோ ஏதோ மென்ஷன் பண்ணி, இவங்கெல்லாம் யாருமே விஐபி கிடையாதுங்க. நம்மளை மாதிரி மக்கள் கேட்டால் ஒன்று என்ன தெரியுமா, அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கிறது, ஒரு சொந்த பந்தம், அந்த மாதிரி தான் விஐபி டிக்கெட்டெல்லாம் எல்லா கோயிலுமே விடுறாங்க. எந்த விஐபிக்கும் விஐபி மாதிரி நான் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு 5 வாரம் போயிருக்கேன். எந்த விஐபியுமே நான் பார்த்தது மாதிரி கிடையாது, பார்த்ததும் கிடையாது. விஐபி டிக்கெட்டில் நிற்கிறவங்க ஒரே சண்டை வேறு, என்னையே வீடு அடிச்சுக்கிட்டு கூட எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். எந்த அளவுக்கு கூட்டம், செம்ம கூட்டம் இருக்கும். விட்டது மாதிரி தெரியவே கிடையாது. எந்த விஐபியும் வர கிடையாது. ஆனால் விஐபி டிக்கெட்டில் போகிறது அவங்க பேரை சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி தான் போகிறாங்க. விஐபி அப்போ நின்றாங்க, லாஸ்ட்லேயுமே இதில் காமிச்சிருப்பேன். எந்த விஐபி நின்றாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது? கிடையவே கிடையாது எந்த விஐபி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லோரும் மக்கள் இந்த பாருங்கள், இது விஐபி டிக்கெட்டா? எந்த விஐபி நிற்கிறாங்க? இதாங்க விஐபி டிக்கெட்டு. எந்த விஐபி நிற்கிறாங்க நீங்களே பாருங்கள். எந்த விஐபியும் கிடையாது. இப்போ என் தம்பி ஒரு விஐபியாக இருக்கா அப்படின்னு சொன்னால், இப்போ நான் போகிறது இல்லை, என்னை விட ஒரு 2-3 சொந்தங்கள் தள்ளி இந்த மாதிரி இருக்கிறாங்க, இதான் விஐபி டிக்கெட்டுங்க. எந்த விஐபி நிற்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். எத்தனை விஐபி இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள், பார்த்துக்கோங்க. எவ்வளோ போலீஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நிறையவே இருப்பாங்க. அதனால் எல்லாருமே ஒன்றா விடுங்க. யாருமே அந்த விஐபி டிக்கெட்னா விஐபின்னு உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலுக்கு யார் எந்த விஐபி வராங்க, ஆக்ட்ரஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட்டம் கூடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விடலாம். ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டு வரவங்கள தயவுசெய்து எல்லாருமே வரிசையில் விடுங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு காசு இருந்தால் 100 ரூபா டிக்கெட்டோ இல்லை 200 ரூபா டிக்கெட்டோ வாங்கிக்கிட்டு போகட்டும். இந்த பக்கத்தில் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வரவங்களுக்கு வழிங்க. இது உள்ளேருந்து வெளியே போகிறவங்களுக்கு வழி. எந்த விஐபி இது வரைக்கும் பார்க்கறதில்ல. அந்த மாதிரி தயவுசெய்து தமிழ்நாடு அறநிலையத்துறை செய்யாதீங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் இது எந்த கோவில், எல்லாத்துக்குமே இது கோவிலுக்குள்ளே காமிச்சிருக்கேன். எந்த கோவிலுங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லோரும் மனுஷங்க தாங்க. நாங்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ விஐபியை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டரோ ஒரு முதலமைச்சரோ வராங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒன்று. ஏங்க நீங்கள் பிரித்து வைக்கிறீங்க? காசு இருக்கிறவன் சீக்கிரம் பார்க்கலாம், காசு இல்லாதவன் நின்று தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்படி என்னங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஏழைங்களுக்கும் பெரிய வித்தியாசம் சொல்லுங்கள்? சாமியை பார்க்க அப்போ காசு தேவைப்படுதா? இன்னுமே விஐபி டிக்கெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் விஐபி வந்தால் மட்டும் விடுங்க. வேறு யாரும் அது மாதிரி பண்ணால் தயவுசெய்து விடாதீங்க. அந்த மாதிரி ஒரு விஐபி டிக்கெட்டுன்னே இல்லை அப்படிங்கிறத எல்லோரும் கொண்டு சின்ன பிள்ளைய வச்சுருக்காங்க, வயசானவங்க ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக தயவுசெய்து விடுங்க. இந்த மாதிரி கொண்டுட்டு வராதிங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மன உளைச்சல் தாங்க ஆகுது. இதாங்க விஐபி டிக்கெட்டு. எந்தெந்த விஐபி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே விஐபி டிக்கெட்டு தாங்க. எந்த ஒரு விஐபியாவது நிற்கிறாங்களா? இப்படி தான் சொல்லிவிட்டு இப்படி தான் விஐபி டிக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டுருக்காங்க கோவில்களில். யாரும் தயவுசெய்து நம்பாதீங்க. இது விஐபி டிக்கெட். யாரும் நம்பி இது பண்ணாதீங்க. வீடியோ பார்த்த அனைவரும் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.